இதுதான் என்ன மாதிரி செய்கிறேன்னு செய்து காட்ட போகிறேன். வாங்க செய்முறைக்குள்ளே போகலாம். இந்த பருத்துற வடைக்கு உடைச்ச உளுத்தம் பருப்பு எடுத்துருக்கிறேன், நல்லா தோல் நீக்கிறது. இப்போ நான் இதை வடிவாக கழுவி போட்டு தண்ணியில் 3 மணித்தியாலம் ஊற விட போகிறேன். இது சரியாக 200 கிராம் இருக்குது, 1 கப் 200 கிராம் இருக்குது. நல்லா 3 மணித்தியாலம் ஊற விடுவோம். 3 மணித்தியாலம் நான் ஊற விட்டேன்னா இப்போ இதை தண்ணியை வடிவாக வடித்து உளுந்தெடுக்க போகிறேன். இந்த உளுந்தை வடிவாக தண்ணி வடித்து எடுத்து வச்சிருக்கிறேன். இதை நல்ல அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கொள்ளுவோம். போட்டுட்டு இதுக்குள்ளே நான் அந்த எடுத்த அதே கப்பால் 2 கப்னா அதில் ஏற்கனவே 200 கிராம் உளுந்து எடுத்திருந்தேன். நான் அதுக்கு 400 கிராம் கோதுமை மா போட போகிறேன். சாதாரணமாக கோதுமை மா அல்லது நீங்கள் மைதா மா போட்டுக்கொள்ளலாம். இதால் எனக்கு 2 கப் வரும். கப் போட்டிருக்கிறேன். 1 கப் உளுந்துக்கு 2 கப் கோதுமை மா. அதுக்கு நான் 80 கிராம் கட்டை மிளகாய் வடிவாக உடைச்செடுத்தது, சின்ன கிரைண்டரில் போட்டு உடைச்செடுத்துக்கிறேன். அதை போட்டுக்கொள்கிறேன். அதோட கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டுக்கொள்கிறேன். மற்றது கருவேப்பிலை நல்ல சின்னனாக வெட்டி வச்சிருக்கிறேன், இதையும் போட்டுக்கொள்கிறேன். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கொள்ளுங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கொள்ளுங்க. இப்போ இதை வடிவாக கையால் கலந்து விட போகிறேன். இப்போ நல்ல வடிவாக எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட போகிறேன். இப்போ வடிவாக எல்லாம் கலவட்டுட்டுது. இனி இதுக்குள்ளே நான் தண்ணி கொஞ்சமாக விட்டு பிழைக்க போகிறேன். ஒரு இதாக கணக்கு விட்டுறாதீங்கோ. சாதாரண பச்சை தண்ணி கொஞ்சமாக விட்டு குழைப்பம் வடிவாக குழைக்க அந்த பதத்தை நான் காட்டுறேன். என்ன பதம் வரைக்கும் நீங்கள் தண்ணி விட்டு குழைக்கணும்னு சொல்லி. இப்போ எனக்கு இதுக்கு தண்ணி காணும். இனி இதை வடிவாக நல்லா குழைச்செடுக்கணும். கூட தண்ணி விட்டுறாதீங்க, விட்டால் எந்த உருண்டையில் பிடிக்க அது கொஞ்சம் இலக்கத்தன்மையாக இருக்கும். இப்போ இந்த டைம்லேயே உப்பு பார்த்துக்கொள்ளுங்க வாயில் வச்சு. என்றால் காணாட்டு இந்த டைமில் போட்டுக்கொள்ளுங்க. எனக்கு நல்லா காணக்கூடியதாக இருக்குது. நீங்கள் குழைச்ச முடிய இதை வடிவம் அப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் வராது. அப்போ சரியான பதத்துக்கு நீங்கள் தண்ணி விட்டு குழைச்சிருக்கிறீங்கண்டு. இப்போ இதுக்கு மேலே நான் கொஞ்சம் சாதாரணமாக நீங்கள் பொரிக்கவோ இன்னும் பயன்படுத்துகிற எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இருந்தாலும் மேலே பூசி விட்டுட்டு மேலால் லைட்டாக பூசி விடுங்க. பூசி விட்டுட்டு இனி ஒரு கட்டம் எடுத்து அதில் உருண்டையில் பிடிக்க போகிறேன். அதில் உருண்டை பிடிக்க முதல் ஒரு டிஷ்ஷில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த எண்ணெயில் தொட்டு தான் கையில் பூசி பிடிக்க போகிறோம். அது வடிவாக 2 கைக்கும் பூசிக்கொள்ளுங்க. பூசிட்டு உங்களுக்கு எந்த அளவில் வேணுமோ அந்த அளவுக்கு இந்த அளவு எனக்கு காணக்கூடிய அளவு இப்படி வடிவாக உருண்டையில் முழுதையும் உருட்டி வைக்க போகிறேன். முதல் உருட்டி வச்சு போட்டு தான் தட்ட போகிறேன். எல்லாம் உருட்டி முடிச்சிட்டேன். இப்போ தட்டி வைக்கணும். தட்டி வைக்கிறதுக்கு நான் கீழே ஒரு ஒயிட் பேப்பர் போட்டுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் லைட்டாக பூசிட்டு அதெல்லாம் தட்டி வைக்க போகிறேன். நீங்கள் ஒரு பிளேட்டில் எண்ணெயை பூசிட்டு அதிலே தட்டியும் வைக்கலாம். இப்போ கீழே ஒரு ஒயிட் பேப்பர் போட போகிறேன். இப்போ நான் கீழே ஒரு ஒயிட் பேப்பரை இதில் விரிச்சிட்டு இதுக்கு வடிவாக எண்ணெய் பூசி கொண்டுட்டேன். ஏனென்றால் அப்போ தான் இதில் தட்டி வச்சுட்டு எடுக்க ஈஸியாக இருக்கும். இப்போ தட்டுறதுக்கு பாருங்க, ஒரு போத்தில்னா மூடி எடுத்துருக்கிறேன். அதில் தின்னண்ட மூடி ஒரு வட்டமாக ஒரு மூடி எடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதில் வடிவாக எண்ணெயை பூசிக்கொள்ளுங்க. தான் தட்டிட்டு ஒட்டி பிடிக்காமல் எடுக்கலாம். எடுத்து ஒட்டி பூசிட்டு கையுக்கும் பெரியவிரலுக்கு வடிவாக பூசிக்கொள்ளுங்க. பெரியவிரலெல்லாம் தட்ட போகிறோம். இதில் இந்த உருண்டையை இப்படி எடுத்து வையுங்க. வச்சுட்டு இப்படி இங்கே பாருங்கள் வடிவாக இப்படி பெரியவிரலாலேயே 2 பெரியவிரலாலேயும் இப்படியே சுற்றி தட்டினீங்கன்னா தண்டை பாட்டில் அப்படியே வட்டமாக வரும். மொத்தமாக தட்டாதையும் ஓரளவு மெல்லிசா இப்படியே தட்டிட்டு இங்கே பாருங்க நல்ல அளவாக இருக்குது. இதை இப்படியே அந்த ஈஸியாக முடியிலிருந்து கலட்டி எடுத்துடலாம். இங்கே பாருங்க இப்படியே எல்லா உருண்டையிலையும் நான் இந்த இதில் தட்டி எடுக்க போகிறேன். தட்டி எல்லாத்தையும் தட்டி வச்சுட்டு பொரிக்க தொடங்கினோம்னா ஈஸியாக பொரிச்சிடலாம். நல்லா ஈஸியாக தட்டி கொள்ளலாம், இது கஷ்டம் இல்லை. இப்போ
இப்போ நான் எல்லா வடைகளும் தட்டி எடுத்துட்டேன் வடிவா. இப்போ அங்கால எண்ணெயும் சட்டியில் சூடாக வச்சுட்டேன். இப்போ அதில் போட்டு சுட்டு எடுக்க போகிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டுது. இப்போ இதில் அந்த தட்டி வச்சிருக்கிற வடைகளை போட போகிறேன். கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டுக்கொள்ளுங்க. இது பெரிய பாத்திரம் உள்ளதால் ஒரு 6 வடை போட்டுக்கொள்ளலாம். போட்டுட்டு லைட்டாக அப்படி சைக்கிளுக்கு தட்டி விடுங்க. தட்டினால் இந்த வளையாமல் வெறும் வடை நல்ல வட்டமாக. இப்போ இது ஒரு பக்கம் ஓரளவு இருக்கும், கலர் மாறி இருக்கும். அதால் இப்போ வேண்டா நான் மற்ற பக்கம் திருப்பி விட போகிறேன். இப்போ பாருங்க வடை நல்ல கலருக்கு வந்துட்டு. இப்படி கலரில் விறக்க எடுக்கலாம், இல்லாட்டி இப்போ வந்து கறி போடும். அப்படியே எல்லா வடையும் இங்கே பாருங்க நல்லா பொடி விட்டுட்டுது. இப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஒரு பேப்பரை போட்டுட்டு அதில் எடுத்து வச்சுக்கொள்ளுவோம். இப்படியே நான் எல்லா தட்டி வச்சிருக்கிற எல்லா வடைகளையும் சுட்டெடுக்க போகிறேன். இப்போ எல்லா வடையும் நான் சுட்டெடுத்து முடிச்சிட்டேன். இங்கே பாருங்க எப்படி இருக்குதுண்டு. ஓகே, நீங்கள் செய்து பாருங்க. மீண்டும் உங்களை நல்ல ஒரு செய்முறையோடு சந்திக்கிறேன். நன்றி.